கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு கடந்து வரும்படி கர்த்தரடின் உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவ தியானத்துக்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 23வது சங்கீதம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுலகங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன். தேவரில் நீர் என்னோடு கூட இருக்கிற உமது கோடு முடி தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீ எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இங்கே நம்ம பார்க்கிறோம் 23வது சங்கீதம். ஒரு 6 வசனங்கள் உள்ள தாவீதுடைய அனுபவத்தில் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள். ஏறக்குறைய யுத்த களத்தில் தாவீது நிற்கும் பொழுது 17 வயது. அப்படி 17 வயதில் தன்னுடைய ஜீவிதத்தில் பல அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்ததுனால அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவருடைய ஜீவிதத்தில் தன்னுடைய குடும்பத்தில் பார்க்கும் பொழுது எல்லாராலையும் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு மகனாக இருந்திருக்கலாம். ஏன்னா சாமுவேல் ஈசாயினிடத்தில் தன்னுடைய பிள்ளைகள் 7 பிள்ளைகளை குறித்து விசாரித்து வரும்போது இன்னொரு பையன் கூட உண்டு, அவன் ஆடுகளை மேய்க்கிறான். அப்போ அவன் மற்றவங்கள் எல்லாம் நல்ல ஒரு வேலையிலையும் நல்ல ஒரு சௌந்தரியம் அழகுள்ளவங்களாக இருக்கும் பொழுதும் தாவீது தன்னுடைய ஜீவிதத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தாவீது ஒரு ராஜாவா மாறுவா என்கிற அவர் கற்பனையில் கூட அவர் நினைச்ச பார்த்தது கிடையாது. அப்படி தன்னுடைய ஜீவிதத்தில் அனுபவத்தில் அவர் எழுதுகிறதா பார்க்கிறோம். என் மேய்ப்பர் நான் அவர் என்னை புல்லுலகங்கள் மேய்த்து. அப்போ தேவன் அவர் புல்லுலகங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேவன் அவருடைய ஜீவிதத்தில் அநேக தன்னுடைய மாமனார் இடத்திலிருந்து விஷயங்கள், பலவித போராட்டங்கள் தன்னுடைய ஜீவிதத்தில் வாழ்க்கையில் வந்தபோது அவருடைய ஆத்துமாவை தேற்றதுக்கு யாருமே அவருடைய ஜீவிதத்தில் இல்லை. பல ரீதியில் தன்னுடைய வாழ்க்கையில் பலவித போராட்டங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தபோது அவருடைய ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார் என்று பார்க்குறோம். என் ஆத்துமாவை தேற்றி என்னை அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில். அவருடைய ஜீவிதத்தில் அநேக சோதனைகள் போராட்டங்கள் வந்தபோதும் அவர் சொல்லுகிற நல்ல பாதையன். ஏன்னா ஒரு இடத்துல அவர் ஒரு குகைக்குள்ளே அவருடைய மாமனார் சவுலை கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் அவரை அபிஷேகம் அவர் மேலே இருந்தபோது அவர் சொல்லுகிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே நான் கை போடுவதில்லை. அப்போ கர்த்தர் அவரை ஒரு நீதியின் பாதையிலே நடத்தியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் பல அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. அவர் சொல்லுகிறார், நான் மரண இருளில் சவுல் முகாந்திரம் ஒரு மரண இருளுக்குள்ளே கூட அவர் கடந்து போயிருக்கிறார். அப்படி பல சத்துருக்கள். கடைசி சொல்லும்போது, என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்திய நீர் ஆயத்தப்படுத்தி நான் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழியும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிறுத்தி என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். இப்போ தன்னுடைய ஜீவிதத்தில் அநேக
அனுபவங்கள் மத்தியில் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது 6 வசனத்திலையும் பல அர்த்தங்கள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. பல மறைப்பொருள்கள் அதுக்குள்ளே இருக்கு. ஏன்னா ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்க்கிறது என்று பார்க்கிறோம். இங்கு தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேய்ப்பனாக ஒரு தெய்வத்தை இங்கு வெளிப்படுத்தினதை காண முடியுது. ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை சென்னாய்க்கு முன்பதாகியும் சிங்கத்துக்கு முன்பதாகியும் இவன் தன் ஜீவிதத்தில் ஆடுகளை பாதுகாத்து கொண்டது போல தேவன் தன்னுடைய பல எதிர்ப்புகள் பலவித போராட்டங்கள் வந்தபோதெல்லாம் கர்த்தர் இனி ஒரு மெய்ப்பனாய் என்னை யாருடைய கையிலும் கொடுக்க விடாதபடி, யாருடைய கையில் அகப்பட விடாதபடி கர்த்தர் அவரை நடத்தி வந்த விதங்களை நம்மளுக்கு காண முடியுது. தன்னுடைய ஜீவிதத்தில் பலவித வியாகுலம், ஆத்துமாவில் பலவித போராட்டங்கள் வந்தபோதும் அவர் சொல்லுவார், என் ஆத்துமாவை தேற்றினார். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் நம்முடைய பலவித சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தபோதும், பலவித போராட்டங்கள் வரும்பொழுதும் நம்மளை குற்றப்படுத்துவதற்கும் குறைச்செல்லுவதற்கும் ஒரு கூட்டங்கள் இருக்கும். ஆனால் தாவீது தன்னுடைய ஜீவிதத்தில் தன்னுடைய மனைவி, தன்னுடைய மாமனார் பல பிரச்சனைகள் கடந்து வந்தபோதும் அவர் ஆத்துமாவை தேற்றினார். என்னை நேசிக்கிற இந்த டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் மத்தியில், பலவித போராட்டத்தில் இன்றைக்கு உங்கள் ஜீவிதத்தில் உங்கள் ஆத்துமாவை தேற்றுகிற ஒரு தெய்வம் தாவீதோடு கூட இருந்திருப்பார்னா, இந்த ராத்திரி வேளையில் அந்த தெய்வம் உங்கள் ஆத்துமாவை தேற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவில் பலவித வியாகுலங்கள் நமக்கு தேற்றுவ இன்னைக்கு தெய்வம் தவிர யாரும் இல்லை. 13 வருடம் தன்னுடைய ஜீவிதத்தில் ஒரு மரண பள்ளத்தாக்கு அனுபவங்கள் மத்தியில் தான் சொல்லுகிறான், நான் மரண பள்ளத்தாக்கில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாய் ஒரு போராட்டம் கடந்து வந்ததுன்னு சொன்னான். தெய்வத்தை நேசிக்கிற தெய்வ பிள்ளைகளே, நமக்கு தெரியணும், நம்முடைய ஜீவிதங்களில் தாவீது எப்படி ஒரு கர்த்தரை ஒரு மெய்ப்பனாய் அவர் இங்கே தெய்வத்தை வெளிப்படுத்துகிறாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார். நம்முடைய காரியங்களை நடத்துகிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள் நடுவில் நம்மளை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நம்முடைய நெருக்கத்திலையும், நம்முடைய பலகீனங்களிலையும், நம்முடைய போராட்டங்களிலையும், நம்முடைய தரித்திரங்களிலையும் தாவீது சொன்னது போல கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். அவர் என்னை புல்லுடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை. எந்த ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய ஆத்மீக வட்டாரத்துக்குள்ளேயும், பொருளாதாரத்துடைய வட்டாரத்துக்குள்ளேயும், சரீரத்து மத்தியிலையும் சத்துருக்கள் பல விதங்களில் நமக்கு விரோதமாய் எழும்பி நின்றாலும் தாவீது சொன்ன வார்த்தை, கர்த்தர் எனக்கு மெய்ப்பராயிருக்கிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஆடு மேய்க்கும் போது ஆடுகளை சிங்கத்துடைய கையிலையும் கரடியுடைய கையிலையும் பல மிருகங்களுடைய மத்தியில் பாதுகாத்தது போல அவருடைய சத்துருடைய கரங்களிலிருந்தும் எல்லா சூழ்நிலைகளையும்
ஒரு மெய்ப்பன் ஆடுகளை பரிபாலிக்கிறது போல இந்த ராத்திரி வேளையில் ஒரு ஜீவனுள்ள கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அதனால் தாவீது விசுவாசித்தது போல எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலையும், எல்லா நெருக்கத்தின் மத்தியிலையும் தாவீது எனக்கு ஒரு மெய்ப்பரன் என்று தெய்வத்தை கனப்படுத்தினது போல இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் அந்த தெய்வத்தை கனப்படுத்துங்க. எனக்கு ஒரு கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறான், அவரை நீ ஒருபோதும் கைவிட மாட்டார். நமக்கு பலர் வாக்கு கொடுப்பாங்க, பலது நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஆனால் சூழ்நிலைகள், ஆபத்துகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் வரும்பொழுது எல்லாம் நம்மளை விட்டு விலகி போவாங்க. ஆனால் தாவீது தன்னுடைய ஜீவிதத்தில் எல்லாம் விலகி போனாலும் அவர் என் மெய்ப்பராய் எனக்கு இருக்கிறார். அவர் சொல்லுகிற எனக்கு நன்மை கிருபையும் என்னை பின்தொடரும். ஏன்னா அவர் தெய்வத்தை ஒரு மெய்ப்பனாக தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் கொண்டு வந்தார்னா, இந்த ராத்திரி வேளையில் ஒரு மெய்ப்பனாய் சதா நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இம்மானுவேல், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அர்த்தம். அப்போ ஒரு இயேசு உங்களோடு கூட இருக்கும்போது உங்கள் எந்த சூழ்நிலையிலே உங்களை கைவிடாத ஒரு இயேசு, உங்களை நடத்துகிற ஒரு மெய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன். வாசல் வழியாக பிரவேசி இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மெய்ப்பன். யோவான் 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லும்போது இன்றைக்கி நமக்கு ஒரு மெய்ப்பனாய் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் மனுஷன் முகத்தை பார்க்கும் பொழுதோ தெய்வம் நம்முடைய அந்தரங்களை அறிகிற ஒரு கர்த்தர், ஒரு மெய்ப்பன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற ஒரு தெய்வம், நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம், அந்த தெய்வம் ஒரு நல்ல மெய்ப்பனாக இருப்பார்னா அந்த மெய்ப்பன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆபத்து காலத்தில் வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி நீ கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். நம்முடைய ஆபத்து நேரங்களிலும் நம்முடைய மெய்ப்பன் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய தரித்திரத்தின் மத்தியிலையும் நம்மோடு கூட இருக்கிற மெய்ப்பன், நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலும் நம்முடைய கூட இருக்கிற மெய்ப்பன், அந்த நல்ல மெய்ப்பனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, அவரை ஒருபோது உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. ஸ்தோத்திரம். யோசுவாவிடத்தில் சொல்லும்போது இப்படி சொல்லு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. அப்போ யோசுவாவை தன்னுடைய ஜீவிதத்தில் அவரை கைவிடாத ஒரு தெய்வம். இந்த ராத்திரி வேளையில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ தெய்வம் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னார். உங்கள் பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. உங்கள் போராட்டங்களை கண்டு, ஏன்னா தாவீது தன்னுடைய ஜீவிதத்தில் நம்ம திரும்பி பார்த்தோம்னா ஏறக்குறைய 13 வருடம் எல்லா சூழ்நிலைகளிலையும் அவரே ஒரு மெய்ப்பன், ஒரு ஆடை பாதுகாத்த போதில் தன்னுடைய ஜீவிதத்தை அவர் தன் சிறகுகளால் மூடினார். அவரை கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் அவர் ஒரு மெய்ப்பனாய் ராத்திரி வேளையில் நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, தாவீது தன்னுடைய ஜீவிதத்தில் எப்படி ஒரு தெய்வத்தை உச்சரித்தாரோ, ஒரு மெய்ப்பனை போல, நம்ம சொன்னது போல ஒரு நல்ல மெய்ப்பன். அவர் 99 ஆடை காட்டிலும் காணாமல் போன ஆடை தேடி மெய்ப்பன் போனார். நம்ம பார்க்கும்போது இளையகுமாரன் வரும்பொழுது அந்த தகப்பன் ஒரு ஆவலோடு கூட காத்திருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கத்த நேசிக்கிறார். அவர் காணாமல் போன ஆடையை மட்டும் தான் பார்க்கிறார். இன்றைக்கி உங்கள் ஜீவிதத்தில் ஜீவனுள்ள தெய்வத்தை விட்டு பிரச்சனைகள் நடுவில்
போராட்டத்தின் நடுவில், நெருக்கத்தின் மத்தியில், பாரங்கள் மத்தியில், ஒரு தனிமையின் பாதையில் நிற்கிற உங்கள் ஜீவிதம், எனக்கு அடுத்த ஒரு நல்ல முடிவு இல்லை, அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன செய்வேன்? இப்படிப்பட்ட தெய்வத்தை நேசித்து இன்றைக்கு ஒரு தூரமாய் போயிருக்கிற அனுபவத்தில் உங்களை தேடி அவர் இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிறார். அவர் உங்களை கைவிடுகிறது அல்ல. இங்கே பைபிளை பார்க்கும்பொழுது ஒரு படகு மூழ்கி போகுது. அந்த மூழ்கி போகிற படகை நோக்கி 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடந்து போனார். இன்றைக்கு நம்முடைய மூழ்கி போகிற அனுபவங்கள், எனக்கு யாரும் இல்லைன்னு ஒரு மூழ்கி போகிற அனுபவத்தில் ராத்திரி வேளையில் நின்று கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, 4ஆம் ஜாமத்தில் அந்த படகு நோக்கி கடந்து போன மெய்ப்பன் இன்றைக்கு அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அந்த இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராய் அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவர் உங்களை கைவிட மாட்டார். 4ஆம் ஜாமத்தில் கடல் மீது நடந்து போய் அவர்களை பாதுகாத்த தெய்வம் இன்றைக்கு அதே மெய்ப்பன். நீ எந்த சூழ்நிலைகளிலிருந்து தூரமாக இருந்தாலும், இன்றைக்கு ஒரு சூழ்நிலைகள் வருத்தத்தோடு கூட இருந்தாலும், அந்த இயேசு உங்களை கைவிடுவர் அல்ல. அந்த இயேசு உங்களை விட்டு விலகி போகாதவர். அந்த இயேசு இன்றைக்கு உங்களை ரட்சிக்கும்படி அவர் நிற்கிறார். இந்த ராத்திரி வேளையில் நேசிக்கிற தெய்வ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கலாம். நான் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், தாவீதுக்கு ஒரு மெய்ப்பனாக இருந்தார்னா, இன்றைக்கி நம்ம எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்மளை விடுவிக்கிற ஒரு இயேசு, ஒரு ரட்சிக்கிற இயேசு, தரித்திரத்தின் நடுவில் இருந்தாலும், போராட்டத்திலும், பிரச்சனைகள் மத்தியில் இருந்தாலும், உங்களை சத்துருவை கரத்திலிருந்து விடுவிக்கிற, சத்துரு உங்களை குடும்பங்களை பல விதங்களை தாக்குவதற்கு பல விதங்களில் உங்களை வகை தேடினாலும் உங்களை பாதுகாக்கிற ஒரு இம்மானுவேல் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களை பாதுகாப்பார், அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களை விடுவிப்பார், அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அது இயேசுவை தாவீது சொன்னது போல எனக்கு அவர் மேய்ப்பராக இருக்கிறார். இன்றைக்கி அந்த கர்த்தர் இயேசு என்னோடு கூட, இம்மானுவேல் என்னோடு கூட, நல்ல மேய்ப்பன் அவர் என்னோடு கூட இருக்கிறார். தாவீதை விடுவிச்ச கர்த்தர் அவரின் புல்லுடுங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போகிற ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய், ஒரு நன்மைக்கு நேராய், ஒரு சமாதானத்துக்கு நேராய், ஒரு சந்தோஷத்துக்கு நேராய் கொண்டு போகிற ஒரு மெய்ப்பன் இம்மானுவேல் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு மெய்ப்பனாக இருக்கிறார். இந்த மெய்ப்பன் உங்களை பாதுகாத்து, அவர் உங்களை விடுவித்து, உங்கள் ஆத்மாவுடைய பாரங்களை சேற்றி மரண பள்ளத்தாக்களை விடுவிச்ச கர்த்தர் நன்மை கிருபையும் என்னை பின்தொடரும். தன்னுடைய ஜீவிதத்தின் அனுபவத்தில் நான் கர்த்தருடைய வீட்டை நீடித்த நாட்களாய் நீங்கள் பின்மாறி போகிறவல்ல, தெய்வத்துக்காக நிற்கிறவங்க, அந்த ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை மூலம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த மெய்ப்பன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் விடுவிச்ச தெய்வம் உங்கள் வாழ்க்கையை விடுவிச்சு, உங்கள் வாழ்க்கையை ஒரு சமாதானத்துடைய வாழ்க்கையில் இந்த நாட்கள் கொண்டு போவார். நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் எனக்கு மெய்ப்பனாக இருக்கிறார். இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் தேற்றின காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.